கிறிஸ்மஸ் கேக்டஸ் இல்ல வின்டர் கேக்டஸ்ன்னு சொல்லலாம். இதே சேம் இது வந்து ஆக்சுவலி சம்மர் வெரைட்டின்னாங்க. ஈஸ்டர் டைம்ல வர்றது. ஏப்ரல் அப்படி வர்ற கேக்டஸ் வெரைட்டி இது. இது வெளியவே வச்சிருந்தாலும் போயிட்டு திரும்பவும் வருதுன்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வின்டர்லேயுமே பூத்திருக்கு. என்னன்னு தெரியல நமக்கு. சரி வின்டர்ல வீட்டுக்குள்ள ஒரு பூ இருந்தாலும் அழகா தானே இருக்கும். நல்லா அழகான ஒரு மஜந்தா கலர். ஒரு வித்தியாசமான பூ ஒண்ணு. ஹேங்கிங் பாஸ்கெட்ல வச்சா அந்த பூவோட இது நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். கீழேயும் கொட்டி கிடக்குது பாருங்க. காஞ்சு போயிட்டு கீழ கொட்டிடுச்சு நான் இப்ப எடுக்கிறப்ப. இதுவும் வாடி போயிருச்சு பாருங்க. இந்த பூ நம்ம பிச்சு எடுத்துடலாம். என்ன சொன்னாங்கன்னா, இத பிச்சுட்டா திரும்பவுமே அதிலேயே மொட்டு வைக்குதுன்னாங்க. இப்போ ரோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். 3 தடவ வரும் எனக்கு. ஃபர்ஸ்ட்டு டைம் கட் பண்ணி விட்டுறப்ப பெரிய ரோஸா இருக்கும். அடுத்தடுத்து கொஞ்சம் சின்னதா சின்னதா 3 தடவ ரோஸ் வரும் இங்க. ஏன்னா அந்த வின்டர் வந்ததால அதுக்கப்புறம் பூ வைக்காது பெருசா. செப்டம்பர் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வராது. இதிலே பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெர்ல. 5 அடுக்கு இருக்கு. இந்த பூல. அப்படியே கீழ ஒரு லேயர், அதுக்கு மேல ஒரு லேயர், அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணுன்னு அப்படியே அப்படியே ஒரு மேக்ஸிமம் 5 லேயர் வரா மாரி தான் எனக்கு தெரியுது. நான் கவுண்ட் பண்ணி பார்க்க. இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் அழகான ஒரு பூ. எவ்ளோ நீட் அந்த இலைய பாருங்க. குட்டி தான்.